நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேரலையில நானும் அபிநயாவும் இணைந்திருக்கிறோம். ஜனநாயக தீர்ப்பு 2024 நேற்று வாக்கு எண்ணிக்கைகள் முடிந்து கிட்டத்தட்ட முடிவுகள் வெளியாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயத்துல ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் தமிழகத்திலையும் வாக்குப்பதிவு சதவீதங்கள், வாக்கு எப்படி பிரிந்திருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம இந்த நேரலையில பேசவிருக்கிறோம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அபிநயா, நம்ம சொன்னது மாதிரி என்னென்ன விஷயங்கள் குறித்து பகுப்பாய்வு செய்யவிருக்கிறோம், தொடரலாம். ஓகே, நெட்வொர்க் 18ஓட பிரத்யேகமான ஒரு புள்ளி விவரங்களை அனலைஸ் பண்ணி வழங்கக்கூடியது தான் இந்த மேஜிக் வால். இந்த மேஜிக் வால் மூலமா நேற்றுக்கு 2024 மக்களவை தேர்தலோட முடிவுகள்ல என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், ஓவரால் இந்தியாவாக என்னென்ன புள்ளி விவரங்களை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு, அதே மாதிரி தமிழகத்துல என்ன நடந்திருக்கு, அப்பாற்பட்ட தமிழகத்துக்கு அப்பால் நடந்த கேம் சேஞ்சிங்கான விஷயங்கள்லாம் என்ன, முக்கியமா சில மாநிலங்கள்லாம் நிறைய ட்விஸ்ட் நடந்திருக்கு, அந்த கட்சியில இருக்கிறவங்களே எதிர்பார்க்காத வெற்றி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது அமைஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணமாக பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம அதை பத்தி நம்ம பேச போறோம். லாவண்யா, தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னதாக முதலமைச்சர் டெல்லி புறப்படுகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கவிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், இந்தியா கூட்டணியின் ஆலோசனையில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தற்போது டெல்லி புறப்படுகிறார். இந்த சந்திப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இந்தியாவின் வெற்றியை தொடர்ந்து? அதாவது மக்களவை தேர்தலுக்கான முடிவுகள் நேற்று வெளியாகி இருந்த நிலையில் எந்த கட்சிக்கும் அந்த அறுதி பெரும்பான்மையானது கிடைக்காத நிலையில் இந்தியா கூட்டணியின் கட்சிகளினுடைய ஆலோசனை கூட்டமானது டெல்லியில் நடைபெறுகிறது. மிக முக்கியமான ஆலோசனை கூட்டமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தற்போது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது டெல்லிக்கு புறப்பட இருக்கிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை 40 புதுச்சேரி உள்ளடக்கிய 40 மக்களவை தேர்தல் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டத்தில் தற்போது பங்கேற்க இருக்கிறார். குறிப்பா பாத்தீங்கன்னா தனி பெரும்பான்மைக்கு தேவையான 272 இடங்கள் தேவைப்படக்கூடிய நிலையில் 38 இடங்கள் இன்னும் தேவைப்படுகிறது. இந்த இடங்களை பெறுவதற்கான சூட்சமம் நமக்கு தெரியும், எங்கள் கூட்டணிக்கு தெரியும் என்று கார்கே நேற்று தெரிவித்திருந்தார். அதில் இந்த கூடுதலான இடங்களை மற்ற கட்சிகளுடன் பேசி எப்படி பெறுவது என்பது தொடர்பான முக்கியமான ஆலோசனை கூட்டமானது இன்று நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரசின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் முக்கிய தலைவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணியுடைய முக்கிய கட்சி தலைவர்களான சரத்பவார், உத்தவ் தாக்கரே, தமிழகத்தினுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற இருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கு பிறகுதான் அடுத்தடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டமும் கூட இருக்க நிலையில் இன்று எடுக்கக்கூடிய முடிவு ஒரு முக்கியமான அரசியல் முடிவுகளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி ரகுவரன். திரு ஷபீர், இப்போ இந்த புள்ளி விவரங்கள்ல நம்ம பாக்குறோம், இந்தியா முழுமைக்கும் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் வந்திருக்கா, அல்லது இந்தியா கூட்டணி தரப்புல இருந்து அதற்கான எதிர்பார்ப்பு இருக்கதான் செஞ்சது அப்படின்ற கருத்தை தான் சொல்லியிருந்தாங்க. பட் நடந்தது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைசிங்கானது அல்லது ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம இந்தியாவுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல தமிழ்நாடுல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். தமிழ்நாடுல முக்கியமா 2 விஷயம் நடந்தது. யாருக்குமான போட்டியாக இந்த தேர்தல் இருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ 40 ஸ்வீப் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அப்படின்றது இருந்தாலும் போட்டி யாருக்கானதா இருந்தது? முடிவுகள்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் நாம்? போட்டி திமுக அதிமுக இடையே தான் அந்த போட்டி அப்படின்றது. நீங்க பிஜேபி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நாங்கள் தான் திமுகவை எதிர்க்கிறோம், வலுவாக எதிர்க்கிறோம் அப்படின்னு. பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு கடுமையான போட்டி அப்படின்றது திமுக அதிமுக இடையே தான். உங்களுக்கு நிறைய இடங்கள்ல அதுதான் நடந்திருக்கிறது. அதிமுக இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராபப்ளி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில தொகுதிகளில் அவங்க ஒரு டஃப் கான்டெஸ்ட்டை கொடுத்துருக்க முடியும். ஆனால் அதிமுக அதை செய்யல அப்படின்றதா நான் பாக்குறேன். இந்த நம்பர்ஸ்ல இது அதிமுகவோட ஸ்ட்ராங் ஹோல்ஸ் அப்படின்னு பார்க்கப்படுற இடங்கள் முக்கியமா இந்த மேற்கு மண்டலம். இந்த மேற்கு மண்டலத்துல தான் அதிமுகவோட கவனமும் இருந்தது, பாஜகவோட கவனமும் இருந்தது. இந்த இடங்கள்ல தான் பாஜக 2ஆம் இடம் வந்த தொகுதிகளும் இருக்கிறத பார்க்க முடியுது.
ஸோ இந்த தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், ஸோ இந்த தொகுதிகள் எல்லாம் வந்து என்ன நடந்திருக்கு? ஏன்னா நிறைய இடங்கள்ல பாஜக 2வது இடம் வந்திருக்காங்க. அப்போதான் இப்போ அந்த டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேவா அல்லது டிஎம்கே வர்சஸ் பிஜேபி இருந்ததான்ற கேள்வி வருது. இல்ல, ஒரு சில பாக்கெட்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு வெஸ்ட் அண்ட் சவுத்ல மட்டும்தான் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் கேண்டிடேட்ஸ் வந்து பிஜேபியோட கேண்டிடேட்ஸ் வந்து நிக்கிறாங்க. சரி, பிஜேபியோடைய ஸ்ட்ராட்டஜி இந்த வாட்டி வந்து அவங்களுடைய ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்றது. ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்லாம பை சான்ஸ் அவங்களுக்கு ஒரு 2 இடங்கள்ல வந்து தொகுதிகள் கிடைக்குமா அப்படின்றது. அவங்களுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பெட் என்ன அப்படின்னா திருநெல்வேலியில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த தேர்தல் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனுடைய பாப்புலாரிட்டி, நயினார் நாகேந்திரனை வந்து மக்கள் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, ஹீ இஸ் ஆல்ரெடி நோன் இன் தட் கன்ஸ்டிடுவன்சி அப்படின்னும் போது உங்களுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு உறுதியாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இந்த பக்கம் கோயம்புத்தூர் இந்த ரீஜன்லலாம் வந்து அண்ணாமலையை அவங்க ஃபீல் பண்ணதுனால என்டையர் ஃபோக்கஸ் வந்து அண்ணாமலை பக்கம் திரும்பியது. அந்த ஃபோக்கஸை கொஞ்சம் டிவைடடாக எல்லாருக்கும் கிடைச்சிருந்தா ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் இந்த கான்டெஸ்ட் வந்து டஃப்பாக இருக்கும். பட் பிஜேபியோடைய ஐடியா வந்து பாப்புலர் கேண்டிடேட்ஸ், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பாப்புலர் ஃபேஸஸை ஃபீல் பண்ணி அந்த ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். அதில் ஒரு 2 தொகுதிகள் வந்தால் நல்லது அப்படின்னு தான் யோசிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ பாமக தொடர்பான சில கேள்விகளும் இருக்கு இல்லையா? அப்போ அவங்களும் தர்மபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டாகவே தான் இருந்தது. ஏன்னா இறுதி சுற்று வரைக்குமே வந்து அவங்க தான் முன்னிலையில் இருந்தாங்க. ஸோ அந்த அவங்க கூட்டணியில் இருந்தப்போ இது வந்து பிரிச்சு பார்த்துருந்தோம் அப்படின்னா அதுவுமே அவங்க பாஜக வர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு சூழல் தான் நிலவுது அப்படின்னு தானே பார்த்துருக்க முடிஞ்சது. இந்த தர்மபுரி தொகுதியாகட்டும், அதே போல விருதுநகர் தொகுதியிலையும் ஒரு டஃப் ஃபைட்டு தான் இருந்தது அந்த கூட்டணியை ஏடிஎம்கே கூட்டணியில். எஸ், இல்ல, தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஸ்விங் சீட், எப்பவுமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சீட்டாக அது இருக்கிறது. உங்களுக்கு குறிப்பா அது பிஎம்கேவுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னும் போது 2014ஆம் ஆண்டு அங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. ஏன்னா மோடி அலை இந்தியா முழுவதும் மோடி அலை வந்து வீசும்போது தமிழ்நாட்டில் தான் அது பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து ஒரு கெயின்ஸை கொடுக்கல. பட் தர்மபுரியில் அது ஒர்க் அவுட் ஆச்சு பிகாஸ் ஆஃப் த காஸ்ட் ஃபேக்டர். இந்த முறையும் வந்து தர்மபுரி திமுகவுடைய இன்டர்னல் சர்வேஸில் தர்மபுரி வந்து ஒரு க்ளோஸ் கான்டெஸ்டாக இருக்கும், ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 தொகுதிகள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் கான்டெஸ்டாக இருக்குது அப்படின்னாங்க. அதில் 2 தொகுதிகள் தான் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள். ஒன்று வந்து தர்மபுரி, இன்னொன்று வந்து தேனி. முதலமைச்சரே கேட்டார், தேனி இந்த முறையும் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குமா அப்படின்ற மாதிரி. பட் தேனியில் அப்புறம் அவங்க ஒர்க் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த கடந்த தேர்தல்களுக்கும் இந்த தேர்தலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, டிஎம்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எலெக்ஷன் மிஷினரியை வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பூத் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து களப்பணியாளர்கள், அப்புறம் அவங்களுக்கு அந்த ரியல் டைம்ஸ் இன்புட் எடுக்கிறதுக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து என்ன மாதிரியான ட்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு அதை மேப் பண்றதுக்கு போன முறை ஐபேக் அவங்க கூட இருந்தாங்க. இந்த முறை அந்த பென் அப்படின்ற ஒரு அமைப்பு அதை வந்து அந்த ரியல் டைம் இன்புட்ஸை எடுத்து அவங்க வந்து இங்கே ஸ்லோவாக இருக்குது, இங்கே இன்னும் கொஞ்சம் கேம்பெயின் பிக்கப் ஆகணும், இங்கே கேம்பெயினில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, இந்த பகுதியெல்லாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும், இந்த இஷ்யூஸை பேசணும் அப்படின்னு அந்த இன்புட்ஸ் கொடுத்ததின் விளைவு அவங்களால வந்து அதை ரியல் டைம் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண முடிந்திருக்கிறது. அதுதான் வந்து இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம். நீங்க சொன்ன மாதிரி அவர் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான் அப்படின்னு பார்த்தாலும் இந்த ஓட் பர்சன்டேஜ் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டிஎம்கே வர்சஸ் பிஜேபி தானே நிலவி இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. இல்லை, அதான் சொல்கிறேன், ஒரு சில பாக்கெட்ஸில் அந்த பாப்புலர் கேண்டிடேட்ஸ்னால தான் அது வந்து நடந்திருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சவுத் சென்னை எடுத்துக்கோங்க. சவுத் சென்னையில் வந்து பாப்புலர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தோன்னே அடையாளம் தெரியக்கூடிய 2 கேண்டிடேட்ஸ் தான். ஒன்று வந்து இவங்க தமிழிசை தங்கபாண்டியன், இன்னொன்று வந்து தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க கவர்னராக இருந்திருக்காங்க. அப்போ அந்த இமேஜோட அவங்களுக்கு வந்து அந்த களத்தில் அவங்க இருக்கும்போது நிச்சயமா அந்த இடங்கள்ல அது போட்டி அப்படின்றதுக்கும். பட் பை அண்ட் லார்ஜ் உங்களுக்கு வந்து திமுகவோட போட்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம்கே தான். இப்போ திமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து திமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோன்னு பாருங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே உடைய ஓட் பர்சன்டேஜ் மட்டும் எடுத்து பாத்துக்கோங்க. ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த காம்படிஷன் அப்படின்றது. இப்போ நம்ம அந்த தொகுதி வாரியா பேசும்போது இது தர்மபுரி, இது தேனி. ஸோ இந்த மாவட்டங்கள்ல 2மே வந்து சமுதாய வாக்குகள் அடிப்படையாக வச்ச தொகுதிகள். இப்போ 2லையுமே திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த அடிப்படையில தான் இங்க அந்த க்ளோஸ் கான்டெஸ்ட் அப்படின்ற நடக்குமா அப்படின்ற சந்தேகம் இருந்தது. ஸோ
அதிமுகவுக்கு பாஜக கூட்டணியில இருந்தப்போ அதிமுகவோட வாக்குகள் பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமோ அப்படின்ற ஒரு அச்சமும் இருந்தது. அதையும் கூட்டணியில இருந்து வெளிவந்ததுக்கான காரணமா சொன்னாங்க. இங்க பாமக போகும்போது அவங்களோட வாக்குகள் பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமோ அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டது. சோ இப்போ என்ன நடந்திருக்கு இப்ப இந்த 2 தொகுதிகள்லயும்? உங்களுக்கு பாமகவுடைய வாக்குகள் வந்து ஒரு நார்த் தமிழ்நாடு மட்டும்தான். உங்களுக்கு பரவலாக தமிழ்நாடு பூரா வந்து பாமகவுடைய வாக்குகள் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு நார்த் தமிழ்நாடு மட்டும்தான் இந்த இன்ஃப்ளூயன்ஸ். பாமகவுடைய வாக்குகள் உங்களுக்கு வெள்ளூர்ல வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் பிஜேபிக்கு, அது டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். உங்களுக்கு தர்மபுரி அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட், பிஎம்கேவுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட். ஏற்கனவே அவங்க வந்து அங்கே வின் பண்ணியிருக்கக்கூடிய தொகுதி. இந்த முறை வந்து பிஎம்கேவுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலியிலேருந்து அன்புமணி ராமதாஸுடைய ஒய்ஃப் அங்கே நிற்கிறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அங்கே அந்த ப்ளஸ் ஒரு ஃபீமேல் கேண்டிடேட். ஸோ நேச்சுரலி உங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுடைய கேம்பெயினாக இருக்கட்டும், அவங்களுக்கான ஆதரவு அப்படின்றது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்படின்றது தான் டிஎம்கே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் டிஎம்கே போட்டிருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு நோன் ஃபேஸு அண்ட் ப்ளஸ் அந்த கேண்டிடேட்டுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா அவரை தேர்ந்தெடுத்ததுக்கு வினபிலிட்டி ஃபேக்டர். நீங்கள் அவரை நிற்க வச்சோன்னா அவர் டஃப் கான்டெஸ்ட் கொடுப்பாரா, வின் பண்ணுவாரா அப்படின்றது தான் வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ அந்த சமூக வாக்குகளையும் தாண்டி அந்த கேண்டிடேட்டுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. உங்களுக்கு இதில் தேனியில் டிடிவி தினகரன் ஏற்கனவே அந்த தொகுதியில் அவர் வந்து போட்டியிட்டு ஜெயித்திருக்கிறார். ரெண்டாவது அங்கே வந்து போட்டி அப்படின்றது வந்து திமுக அதிமுகவை தாண்டி குரு சிஷ்யன் அப்படின்ற போட்டி தான் வந்து அங்கே இருந்துச்சு. பட் என்னன்னா இந்த வாட்டி ஒரு கேம்பெயின், திமுகவுடைய ஒரு கேம்பெயின்ல வந்து ஒரு ஸ்லைட் சேஞ்ச் இருந்துச்சு. அவர் வந்து என்ன சொல்றாரு, அந்த காஸ்ட்லயே வந்து நான் உள்ளூர்காரன் அவர் வெளியூர்காரரு அப்படின்ற மாதிரி அதுலயும் ஒரு டிவிஷனை கொண்டு வந்து அவங்க கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நேச்சுரலா ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா அந்த ரிசல்ட்ஸ் அதை தானே சொல்லுது. நீங்க கடைசியில் அவர் ஜெயிச்சிருக்காரு, தங்க தமிழ்ச்செல்வன் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னும் போது இன்னொன்னு டிடிவி வந்து பிஜேபி அலைன்ஸோட சேர்ந்தது வந்து ஒரு டிராபேக்கா கூட இருக்கலாம். இதே பாமக வந்து அதிமுக கூட்டணியில இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமா தர்மபுரி வெற்றி பெற வாய்ப்பு இருந்திருக்கும். பட் அவங்க பிஜேபி அலையன்ஸ்ல போனதுனால அந்த ஃபேக்டர் வந்து பெரிய அளவுக்கு பிளே அவுட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு மைனாரிட்டி வாக்குகள் அப்படின்றது முற்றிலுமாக நீங்க பாஜகவோட கூட்டணி சேர்ந்தீங்கனாலே அந்த ஒரு 14-15% ஓட்டு அல்லது 10% ஓட்டு அப்படின்றது அவங்க கிட்ட இருந்து நவுந்து போயிடும் இல்லையா. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் தான் தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள். அது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் அது எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து. ஓகே ஓகே. ஸோ அடுத்தது நம்ம ஓட் ஷேர் பத்தி பேசலாம். தமிழ்நாட்டில் ஓட் ஷேர் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. கட்சிகள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஓட் ஷேர், அதிமுகவோட ஓட் ஷேர் வந்து 20.46% இருக்கு. பாஜகவோடது 11.24%. அதே தேமுதிகவோட வாக்கு சதவீதம் வந்து 2.59%, திமுகவோடது 26.93%, காங்கிரஸோடது 10.67%. அடுத்ததா நாம் தமிழர் கட்சி எடுத்துட்டோம்னா 8.15% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இந்த ஓட் ஷேரை பொறுத்த வரைக்கும் இதை என்னவா பார்க்கணும்? இப்போ பாஜகவோட ஓட் ஷேர் 11.24% அப்படின்றத வந்து என்னவா பார்க்க வேண்டியது? காங்கிரஸை விட ஒரு அதிக பெர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்க. அதிக இடங்கள்லயும் அவங்க நின்னாங்கல்ல. காங்கிரஸ் 10 இடங்கள்ல நின்னாங்க, இவங்க வந்து அதிக இடங்கள்ல நின்னதுனால நேச்சுரலா ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் நாம் தமிழர் கட்சிக்கும் பாஜகவுக்கும் தான் ஒரு பெட்டிங் வேற ஆயிருச்சு. இப்போ அண்ணன் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இன்னைக்கு பிரஸ் மீட் வச்சாருன்னா அது அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிப்பாருன்னு நினைக்கிறேன்.